பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீகர். குற்றவாளிகளின் கூடாரமாக ஆகுதோ இந்த டிஎம்கே அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது. தமிழக மக்கள் எல்லாமே நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த எல்லாருமே இந்த தமிழகத்தில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு எந்த விதமான பிரச்சனை, கொலை கொள்ளை, இந்த கஞ்சா விற்கிறது, அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது, அந்த போதைப் பொருள் கடத்துறது, அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறது, இதெல்லாம் யாருன்னு பார்த்தா என்கிட்ட நிறைய பேர் நான் இந்த யூடியூப் சேனல் நடத்துறதுனால நம்ம போகிறத நம்ம பார்த்துட்டு, ஆனால் நீங்கள் தானே சேகர், இந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா இந்த டிஎம்கே காரணம் தானே இருக்கான் அப்படிங்காங்க. நான் அவங்ககிட்டலாம் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கே தெரியுது தமிழகத்தில் நடக்கிற என்னை பொறுத்தளவு 99% குற்றங்கள் நடக்கிறது, அந்த குற்றங்கள் பண்ணுறது யாருன்னு பார்த்தா எந்த விதமான குற்றங்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணாலும் சரி, நில அபகரிப்பு நடந்தாலும் சரி, கஞ்சா விற்கிறதுனாலும் சரி, கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறதுனாலும் சரி, இதெல்லாம் யாருன்னு பார்த்தா டிஎம்கே காரணத்தான் தான் இருக்கிறான் உண்மையிலே. சரி, இப்போ இதுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, இது காலங்காலமாக நடக்கிறது தானே, இந்த டிஎம்கே காரன் பண்ணுறது எல்லாமே இதெல்லாம் டிஎம்கே காரன் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக நினச்சிட்டு தயவு செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா ஏழை எளிய மக்களாக என்கிட்ட கேட்குற மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீங்கள் கரெக்டாக தானே பேசுகிறீங்க, நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, நீங்கள் இன்றைக்கி பேசிட்டு வச்சுட்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போய் அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இனி தமிழகம் சுடுகாடாக கண்டிப்பாக அடுத்து ஒரு 5 வருஷம் மட்டும் இந்த டிஎம்கே ஆட்சிக்கு மட்டும் வந்துருச்சுன்னா, நான் எல்லாத்திட்டையும் சொல்கிறது, என்கிட்ட கேட்குறவங்க என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாத்திட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா, 2026 தப்பி தேவரி கூட இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு இது மாதிரி இருந்து பாதுகாத்தா தான் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பாதுகாக்க முடியும். சரி, பெண் பிள்ளைகளை தான் எப்படி பாதுகாக்கும், ஆண் பிள்ளைகளாவது போய் படிச்சுட்டு வரணும்னா ஆண் பிள்ளைய கையில் பூரா கண்டிப்பாக ஏதோ ஒரு போதைப் பொருள் கையில் இல்லைன்னா காவல்துறையை விட்டே கைது பண்ண விடலாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போதைக்கு அந்த காவல்துறையை செயல்பட விடாமல் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து, மக்களுக்கான கட்சி எது, அனைத்து மக்களுக்குமான கட்சி எது, மக்கள் போராட்டங்களை யார் மக்களுக்கான இதெல்லாம் எடுத்து பேசுவா, யார் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவான்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. ஏன் நான் திரும்ப இந்த டிஎம்கே அரசாங்கத்து மேலே நான் குற்றம் வைக்கிறேன்னா, நான் குற்றம் வைக்கலை, தமிழக மக்களை நீங்களே வைக்கிறீங்க. நீங்கள் எல்லா சமூக வலைதளங்களையும் பார்க்குறீங்க, பத்திரிகையை பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் ஆனந்தன் என்கிற டிஎம்கே பேச்சாளர் வந்து ஏழை எளிய மக்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் அவங்கள ஏமாற்றி மிகப்பெரிய கிட்னி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது தமிழகத்தில். ஏற்கனவே எல்லா கிராமந்தோறும் போதைப் பொருள் எந்தெந்த எத்தனை விதமான டைப் இருக்கோ மது, அந்த போதைப் பொருள் அத்தனை கிராமந்தோறும் ஈஸியாக கிடைக்குது. எந்த ஆட்சியிலுமே இது மாதிரி தைரியமாக கிடைச்சதே கிடையாது. ஆனால் இந்த டிஎம்கே ஆட்சியில் கிடைக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பாருங்கள், 4 வயசு சிறுமிய சிசிடிவி இருக்குது, எல்லாம் இருந்தும் தைரியமாக வாயை பற்றி கொண்டு போய் அந்த பாலியல் வன்புறவு பண்ணி இன்றைக்கி அந்த சிறுமி பொழைக்குமா பொழைக்காதனே தெரியாது. 8 நாள் ஆச்சு, இன்னும் இந்த காவல்துறை கண்டுபிடிக்கல. காரணம் அவன் டிஎம்கே காரனாக இருக்க போய். இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிக்கிறதா உண்மை. தமிழகத்தில் நடக்கிற 99% குற்றங்கள் யார் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே காரன் தான் பண்ணுறான். நம்ம போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இவன் டிஎம்கே காரன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணதான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அதே யார் டிஎம்கே காரன் மேலேயா கொடுக்க, அவனுக்கே ஃபோன் அடிக்காங்க. இப்போ நீ அவன் மேலேயே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறானோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மேலேயே எஃப்ஐஆர் போடுறான், நம்ம மேலேயே இழுத்தடிக்காங்க. காவல்துறைக்கு வேறு வழி இல்லை. இல்லைன்னா இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிஎஸ்பியவே மிரட்டி அவங்களுக்கு கொடுத்த வாகனத்தை கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டு நடப்பயணமாக நடக்க விட்டுட்டாங்க. 4 மாதம் சம்பளம் போடலையாம். அப்போ இந்த அதிகாரிக்கு ஏற்பட்ட நிலைமை தானே நாளைக்கு நமக்கும் ஏற்படும்னு சொல்லி பயந்து போய் இந்த டிஎம்கே அரசாங்கத்துக்கு பயந்து போய் பாவம் அவங்களும் எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்குமே தெரியும் இந்த 4 வயசு சிறுமியை பாலியல் வன்புறவு பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும்னு. உண்மையிலே எல்லாரும் இறக்கமற்றவங்கள்லாம் இருக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு உள்ளவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க.
அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. எத்தனையோ நல்ல உள்ளம் படைத்த காவல்துறையும் இருப்பாங்க, அவங்களாலேயும் ஒன்றுமே செயல்பட முடியாமல் இந்த பாவத்துக்கு அவங்களும் இப்போ உடந்தையாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, தமிழ் உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த போதைப்பொருள் சாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் 1500 கோடி ரூபா மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்திட்டு வந்து அவன் அந்த சாபர் சாதிக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலினோட நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பான், உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்துருப்பான், கனிமொழி எம்பியோட நின்று ஃபோட்டோ. எந்த நல்லது கெட்டதுக்குனாலும் இந்த திரைப்பட இயக்குனரும் நடிகரும் இருக்கார அமீரோட நண்பர் தான் சாபர் சாதி. இப்போ ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு ஒண்ணுக்கு மற்ற இதுக்கெல்லாம் இந்த அமீர் தலையிட்டுக்கிட்டு இந்த டிஎம்கேக்கு செம்பொடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, போதைப்பொருள் கடத்தல் மன்னர்கள் 2 பேர், ஒன்று சாபர் சாதிக்கு, இன்னொன்று இந்த திரைப்பட நடிகர் அமீரும் தான். இந்த அமீர் அவனை தற்காத்து கொள்வதுக்கு தான் மதங்கிற போர்வையில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒரு மனிதாமான நிறைய முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள் வந்து யாருமே இந்த மனிதாமானற்ற செயல்களுக்கு யாரும் துணை போக மாட்டாங்க. நல்ல முஸ்லீமாக இருந்தால் சென்னை எல்லாருமே கிரிக்கெட் பார்க்கலாம். ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடின இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த முகமது அலின்னு நினைக்கிறேன், அவர் பேர் மொயின் அலி. அந்த எஸ்என்ஜேன்னு சொல்லி அந்த மதுபான வைக்கிற லோகவே அவர் போட மாட்டேன்னாரு. உண்மையான முஸ்லீம், ஏன்னா அவங்க மத கோட்பாடுபடி அது தவறுன்னு சொல்லி மொயின் அலி இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார். அது எஸ்என்ஜேன்னு உதயநிதி ஸ்டாலினோட எஸ்என்ஜே பிராண்டை போட மாட்டேன்னு சொல்லி அவருக்காக விளவு கொடுத்தாங்க. அப்படியாப்பட்ட நல்ல முஸ்லீம்கள் வந்து இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த சாபர் சாதிக்கும் இந்த திரைப்பட நடிகர் அமீரும் மிகப்பெரிய கூட்டாளிகள். முஸ்லீம் சகோதர சகோதரிகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்களும் தான் நாளைக்கு இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி உங்களோட வாழ்க்கையவே சீரழியும். உங்களோட ஓட்டு பிச்சைக்காக உங்களோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டு மற்ற மதத்துகளோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க விடாமல் உங்களை எப்பயும் தூண்டியே விட்டு இந்த டிஎம்கே காரனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரனும் வைகோவும் கம்யூனிஸ்ட்டும் நீங்கள் எப்பயுமே ஒரு தீவிரவாதியாகவே இருக்கணும். நீங்கள் தீவிரவாதியாக இருக்கணும், மற்ற மதத்துகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஏன்னா மற்ற மதத்தோட இணங்கி போயிட்டீங்கன்னா இவங்களோட அரசியல், இவங்களோட கோல்மால் எத்தனையோ நல்ல முஸ்லீம்கள் வந்து இவங்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் வந்து எவ்வளோ பேர் வெளியே வந்து பேட்டி கொடுக்காங்க வைக்காங்க. இவங்களை நல்லா பாருங்க, தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் இந்த இவனுங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஒரு மக்கள் சேவர் ஒரு ஆளை வந்து லாரி ஏற்றி கொண்டான இந்த டிஎம்கே அரசாங்கத்துக்காரன் முஸ்லீம் தான். எங்கே போனாங்க இந்த போராளி குரூப்ஸ் எல்லாம்? அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக யாராவது குரல் கொடுத்தாங்களா? பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் குரல் கொடுத்துச்சு. நீங்கள் அதெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்கான கட்சி எது? யார் இவங்க மத கலவரத்தை தூண்டி விடுறா? பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு 2 எச்சைகளுக்கு இடையில நடந்தது, அதை இவங்க அரசியலாக்கி, மிகப்பெரிய அரசியலாக்கி, பாரதிய ஜனதா கட்சினா மதவெறி கட்சின்னு உங்கள்கிட்ட போய் பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இவனுங்க அந்த கேடுகட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டே வராங்க. தயவு செஞ்ச அனைத்து தமிழ் சொந்தங்களும் இந்த டிஎம்கே ஆட்சிக்காரங்களோட கேடுகட்ட செயல்களை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த கேடுகட்ட அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பமும் கஷ்டப்படும், மித்த தமிழக குடும்பமும் கஷ்டப்படும். என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சி மரக்கணத்தில் 22 பேர் கொண்டான். நீங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கணும். நாங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், டிஎம்கே வந்து மக்கள் விரோத கட்சி. அவங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் ரவுடிகளுக்கும் கூலிப்படைகளுக்கும் ஆதரவாக இருக்கிற கட்சி எதுனா இந்த டிஎம்கே கட்சிக்காரன் தான். இதுக்கெல்லாம் எதிரான கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து யார் இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யவே மாட்டாங்க. இது வந்து ஒரு அருவருப்பான செயல். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, தயவு செஞ்சு இன்னொரு தரம் இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தவே குட்டிச்சோராக ஆக்கிறாதீங்க. இது எல்லா தமிழ் சமூகத்துக்கும் பொருந்தும். இவனுங்க தான் சாதி கலவரத்தை உண்டு பண்ணி விடுவானுங்க. ஒரு இரு சமுதாயத்துக்குள்ளே ஏதோ ஒரு 2 குடியார பேலாலேயோ இல்லை 2 இந்த ஊரை கெடுக்கணும்னு நினைக்கிறவனாலேயோ ஊரை கெடுக்கணும்னு நினச்சாலே அவன் டிஎம்கே காரனாக தான் இருப்பான். இவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி, இவன் 2 பேருக்குள்ளே சாதி கலவரத்தை தூண்டி விட்டு அதில் குளிர்காய நினைப்பான். அதுக்கு வந்து இந்த சாதி கட்சி தலைவர்கள்லாம் வருவான். ஒரு பிரச்சனைனா வரமாட்டான், ஒரு பிரச்சனைனா இருக்கட்டும் வரமாட்டான். ஐயா காமராஜரை எவ்வளவு இழிவாக பேசினான். ஒரு திருச்சி சிவான்னு ஒரு எம்பி, ஒரு மாபெரும் தலைவரை, ஒரு எளிமையான தலைவரை, பெத்த தாய்க்கு கூட இது வரக்கூடாது, சாதாரண மக்களாகத்தான் நீ இருக்கணும், மகன் முதல்வருங்கிறதுக்காக நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது, ஓவரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
அவ்வளவு கண்டிச்ச ஒரு தலைவரை, தான் கூட தான் சொந்தக்காரன் எவனையுமே பக்கத்திலே விடாத ஒரு தலைவரை, ஏசி ரூமுக்குள்ளே தான் தூங்குவார், அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார்னு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை சொன்னாங்களே. அவர் பேரை சொல்லி பொழப்பு நடத்துகிற அவங்கெல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இதுக்கு வந்து கேட்டீங்களா? எவனுமே கேட்கல. ஆனால் இதே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 2 சமுதாயத்துக்குள்ள, இந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் எது பிரச்சனைனா பாருங்கள், இந்த டிஎம்கேக்காரன் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த டிஎம்கேட்ட வாங்கி குடிக்கிற அந்த எச்சைகள் வந்து அதை சாதி கலவரமாக தூண்டி விடுவான். ஏன் இதுக்கு ஐயாவை பேசுனாங்கல்ல, அதுக்கு நீ வந்திருக்கலாம்ல, வரலல்ல? அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? இந்த டிஎம்கே ஆட்சிக்காரங்க எங்கே வந்தாலும் சரி, ஞானசேகரனாக இருக்கட்டும், ஞானசேகரன் தெய்வ செயல், இப்போ இன்றைக்கி இந்த 4 வயது சிறுமியை பண்ணுறவன், பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ணுறவங்க யாருன்னு பாருங்கள், டிஎம்கேக்காரன். போதைப் பொருள் எடுத்துக்கோங்க, கண்ணுக்குட்டி, கள்ளச்சாராயம் காய்ச்சி மரக்கணத்தில் 22 பேரை கொன்னவன், கள்ளக்குறிச்சியில் 69 பேரை கொன்னவன், இவன் டிஎம்கேக்காரன். இப்போ கிட்னி திருடுற ஆனந்தனுங்கிறவன் நாமக்கல்ல பேச்சாளர் ஆனந்தன்கிறவன் கிட்னி திருட, ஏழை எளிய மக்கள்கிட்ட கிட்னியை திருடுறவன். பாருங்கள், எந்த தப்பு பண்ணாலும் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணுறவன் யாருன்னு பாருங்கள், இந்த போதைப் பொருள் கடத்துறது எவன்னு பாருங்கள், அப்புறம் இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட கிட்னியை திருடுறது யாருன்னு பாருங்கள். எல்லாம் டிஎம்கேக்காரன். எவ்வளோ பாருங்க டிஎம்கேக்காரன். தப்பு பண்ணுற அத்தனை பேரும் டிஎம்கேல தான் இருக்கிறான். என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். நம்ம தமிழகத்தை மீண்டும் தலை நிமிர செய்யணும்னா பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும், என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும், கிறிஸ்தவ சகோதரி, பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து மதத்துக்குமான கட்சி. யாரையும் இது பண்ண விடாது. தப்பு யார் மேலே இருந்தாலும் சரி, அது தப்புன்னு சொல்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அனைத்து தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை இருகாரம் கூப்பி வணங்கி மன்றாடுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.